தேடவே
ஐயா ஐயா துள்ளி உன் பாலம் நஞ்சா விஷத்தால் மாண்டான். அதனால் யாருக்கு தெரியாமல் இந்த மயானத்திலே வந்து கொல்லியை வைக்க வேண்டும் என்றால் என்னுடைய சிறன் என்ற கோபத்தை பார்க்க வேண்டும். ஆமா, நான் யார் தெரியுமா? யார் நீங்க? அது சொன்னாலே யார் நீங்கள்? உடலை கட்டிக்கார் காவல் காரண்டி. வந்திருக்கவே மாட்டேன். இந்த மயானத்திலே காவல்காரன் ஒருவன் இருக்கிறான் என்று தெரிந்திருந்தால் வந்திருக்க மாட்டேன். அடி யாரடி இந்த மயான காவலனுக்கு பணம் முழம் துண்டு வாய்க்கரிசி இவை முந்து கொடுத்தால் தகனம் செய்யலாம், இல்லையா போய்கொண்டே. அம்மா, இந்த பாவிக்கு வந்த சோதனையா இல்லை வேதனையா ஒன்றுமே புரியவில்லை. இறைவா, ஒன்றுமே புரியவில்லை. பார்ப்பன முழம் துண்டு வாய்க்கரிசி இந்த பாவி நான் யாருன்னு கேட்பேனம்மா? இந்த பாவி நான் யாருன்னு கேட்பேன்? இறைவா, நாட்டினில் எதற்கு
அடி சண்டாடி அதிலும் போலைய நல்ல ஜாதியிலும்
தேவயம் இன்னும் இதே கிராமத்தில் ஆதரவு இன்னும் ஆறுமுக கவுண்டர் ஐயா அவருடைய மகனாக விளையக்கூடிய இன்னும் மூத்த மகனாக விளையக்கூடிய இன்னும் ஞானசேகர் என்ற ஐயா இங்கே எழுந்தருளி இதோ எங்கள் இளைஞர் குன்றம் பச்சைப்பன் ஆசிரியர் பாராட்டி ரூபாய் 500 கொடுத்திருக்கிறார். அண்ணவருக்கு நன்றி நன்றி எனக்கு ஏன் மனம் இறங்கக்கூடாது? நான் ஒன்று தெரிவிக்கிறேன், அதன்படி செய்ய முடியுமா? சொல்லுங்கள் ஐயா. விடையது வளைக்க நானோ தகனம் செய்து விடலாம், யாருக்கும் தெரியாமல் போய்விடும் என்று நீ நினைப்பாய். அதாவது உண்மை நெருப்பு மாதிரி எப்போது பற்றும் எப்போது பத்தாது நமக்கே தெரியாது. உண்மை இழைத்ததாக சளைத்ததாக சரித்திரம் கிடையாது. துரோகத்துல 3 துரோகம் நாட்டில். 1 பங்காளி துரோகம், 2 கூட்டாளி துரோகம், 3 நம்பிக்கை துரோகம். பங்காளியை துரோகம் செய்யலாம், கூட்டாளியை துரோகம் செய்யலாம், நம்பிக்கை துரோகம் செய்யலாமா? அப்படி நம்பிக்கை துரோகம் செய்தால் ஆண்டவன் நம்மை மன்னிப்பானா? அதனால் கடையனா எனக்கு தேர கடையனா எனக்கு சேர வேண்டிய வாய்க்கரிசி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, என் எஜமானுக்கு சேர வேண்டிய கார்பணம் உணர்த்தும் இதையா கொடுக்க முடியுமா? முடியாதா? ஐயா, நதிவளம் பெருக காசி, இந்த நதிவளம் பெருக காசி, நகதனி சுடரை தார்த்தோ அடிபதி கேளும் பாலல் அகத்தாள் மடித்தான் காட்டி பொருளுதவி செய்ய மனிதர்கள் உண்டானால் இந்த பாவி வந்திருப்பீனா? அதை உணர்ந்து
என் குற்றத்தை மன்னித்து தகனம் செய்ய வேண்டியது காவலா, தகனம் செய்ய வேண்டியது. ஜெயமலியம், இன்னும் திருவம்பட்டி கிராமத்தில் வரக்கூடிய இன்னும் நாதஸ்வர கலைஞர் சண்முகம் என்ற ஐயா இங்க எழுதலி இதோ பச்சைப்பன் ஆசிரியர் பாராட்டியும் இன்னும் ராஜேந்திரன் ஐயா அவர்களை பாராட்டியும் ரூபாய் 20 கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி நன்றி நன்றி. உனக்கு கதி இல்லை, சுத்தம் இல்லை, எங்கேயாவது யாத்திரை கேட்க வகையும் இல்லை, சொந்த பந்தங்கள் உறவுகள் யாரும் கதி இல்லை, சுத்தம் இல்லை. மனிதனின் உனை அறிந்தேன் மகாஜாலி நீதி என்று சதினிக்கும் தாலி தன்னை செல்லங்கமாய் விட்டில்லை, கிட்டிட வகையில்லை, பதியில்லை என்று இங்கே பணிந்துமே உரைத்த கோதையாடி வாங்கி நீ நாசமா போவோம். உன் கருத்தில் இருக்கும் மாங்கலத்தை விட்டால் இந்த உலகத்தையே வாங்கலாம். கதியில்லை, போய் சொல்லாமா? போய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்குமா? தாலி விட்டு குழி குறை என்ன காலம் தேவர் மூவர் யாரும் காணக்கூடாது மாங்கல்யத்தை இந்த பிணசோட வெட்டியா இவன் கண்ணுக்கு புறப்படும் செய்து விட்டேன். அம்மா இது என்னம்மா சோதனை தாயே, இது என்னம்மா சோதனை அம்மா? தாலியை கண்டேன்
இருக்கக்கூடிய இன்னும் தவில் வித்வான் இன்னும் வீராசாமி என்ற ஐயா இங்க எழுதாளி இதோ எங்கள் இளநீர் கொண்ட பச்சையப்பன் ஆசிரியர் பாராட்டி ரூபாய் 100 கொடுத்திருக்கிறார். அண்ணவருக்கு நன்றி 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 நன்றி. யாரேனே என்னை யார் எனே என்னை அன்புடல் கேட்டே யார் எனே என்னை அன்புடல் கேட்டே வீரவா காத்திடோ அரசே நன்னரோ தவத்தார் இந்த பாவி நான் உதித்தேனே என்னுடல் கூடவே இந்த எயிலுரு தாலியோ உன்னதமாகவே ஓங்கி வளர்ந்தது யுதியை ஆண்டே அரிச்சந்திரே வீரே நீயோத்மார் என்னையே வேண்டிய நான் உனக்கு தெரியவில்லையா கண்ணே தெரியவில்லையா உன்னை தொட்டு தாலி கட்டின பாவி நான் சுவாமி நம்முடைய மகள் லோகிதாசர் ஐயா நம்முடைய மகள் லோகிதாசர் ஐயா
கொடுத்த என் கையா கொல்லிப்பணம் வாங்கும் காலத்தை பார்த்தாயா தண்ணி? ஆமா, நமது மகன் தெளிபுற வாங்கி திங்கள் மாறி நிமித்தம் என் மனைவி சென்ற மகிதனை செம்பொன்யானும் தேவனிடத்தில் அன்புடன் வாங்கி அதில் நவ முடிவர்க்கு கொடுத்ததினாலே அத்திமுகவன் இணையடிதாக்கி தன்னிட சூரியா தருணம் காட்டி எழுதி கொடுத்து விட்ட நமது மகன் எப்படி இறந்தான் கண்ணி? சுவாமி, தங்கள் சொற்களை மேற்கொண்டு நானும் நம்முடைய மகள் லோகிதாசனும் வேதியர் வீட்டுக்கு சென்றோம். வேதியரின் கட்டளைப்படி நம்முடைய மகள் லோகிதாசன் கானகத்திற்கு சென்றான். கானகத்திலே பாம்புகளை திறந்து விட்டான். சுவாமி, நமது மகனாக இருந்த அகலத்தான செய்ய முடியாது. ஆமா, நீ வேதியிடம் சென்று கார்ப்பணம் முளத்தொண்டு வாங்கி வா. நான் மகனை பார்த்துக் கொள்கிறேன். வருகிறேன். நாட்டை ஆண்டவரும் இளவரசை கொண்டு குவித்து விட்டார்கள். ஆகையால் மன்னர் கட்டளை அவரை கொலை செய்ய வேண்டும். கனகவேந்தன் மகனை கொன்றப்பால் உண்மைதான். அப்படியா? அரசர் கட்டளை இரு துண்டாகி வெட்ட வேண்டும். இவளை விதியோ முடிதலியோ கலகலியோ நாடு நகர பணம் பட்ட பதவி தேவையில்லை. என் உயிர் வேண்டுமா தடுக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். கஷ்டப்பட்டும் இன்னும் நீ திறக்கவில்லையா? உன்னை ஒரு கை நான் பார்த்து கொள்கிறேன். மழையா மாலை விட காரணம் என்ன? நான் செய்த அரசாட்சியில் ஏதாகிலும் தவறு செய்திருக்கேனா? நீதி இல்லாத அரசாண்டேனா? ஒருவேளை இப்படி இருக்குமா? என்னுடைய மனைவி சந்திரமதி என்னை விட்டு பல ஆண்டு காலம் பிரிந்திருந்தாலே ஒருவேளை
அவள் கத்தில் கலங்கு ஏற்பட்டிருக்குமா எப்படி கேட்பது? என்னை விட்டு பல ஆண்டு காலம் பிரிந்து விட்டாலே உன் கத்திலே சுவாமி அரசனே எனது கற்பில் அணுவளவு வேதமில்லை. அரசனே எனது கற்பில் அணுவளவு வேதமில்லை. சரசமே கொண்டதில்லை அந்த சண்டாளன் பண்புடன் வெற்றி வீரம் பெறுவீரே. அந்தாயர் மீதானே அஸ்ததைக்கு பாலகர் மீதானே அந்த விண் மீதானே இந்த மண் மீதானே இவர்கள் மீதானே தங்கள் மீதானே குறைவிலாக்கியனை பண்புடன் வெற்றி வீரம் பெறுவீரே. என் கல்வி கலகமே சுவாமி. ஹரிச்சந்திரா, பொன்னைத்தான் புடம்போட்டு பார்ப்பார்கள், இரும்பை அல்ல. அதை போன்று உன் போன்ற உத்தமருக்கு துன்பத்தை கொடுத்து அதன் மூலமாக பூலோக மக்களுக்கு நல்லதொரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் நடத்திய நாடகம் இது. அதனால் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், முன் போல் இனி சென்று அயோத்திய ஆட்சி புரிவாயாகிய. அயோத்தி நாடு சூரிய வம்சத்தின் உதிர்ந்து அப்படிப்பட்ட புனிதமான ஒரு நாடு இனி கிடைக்காது. பாவத்தை செய்த பாவினான் மீண்டும் அரசாட்சி செய்யக்கூடாது. ஆண்டவா, செங்கோல் சிரித்தத்தை ஹரிச்சந்திரா, நீ விடுத்து வந்தது சுடுகால் அல்ல, செங்கோலே. வாய்க்கரிசி புசித்தேனே. நீ புசித்தது வாழ்க்கரிசி அல்லப்பா, அர்ச்சனை. நாட்டை ஆண்டனேன், சுடுகாட்டை ஆண்டேனே. இதுவரை நீ ஆண்டது சுடுகாடு அல்லப்பா, அதோ பார், அது யாகசாலை. பசுவின் கன்றுகளை எடுத்து வீடு வீடாக மாமிசத்தை கொடுத்தார். நீ அறுத்து கொடுத்தது பசுவின் கன்று அல்ல, மான் கன்று. இருந்தாலும் எனக்கு இருப்பது ஒரு மகன் இருந்தது. பிள்ளை இல்லாதபடி சுடுகாடு என்று பெரியோர் சொல்லி இருக்கிறார்கள். மகன் இறந்து விட்டானே சாமி. ஹரிச்சந்திரா, உன் மகன் இறக்கவில்லை. எனது இளைய மகன் முருகனோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்.
நீ அழைத்தால் ஓடி வருவார். வருவானா? தாராளமாக. மகனே யோகிதாசா, அப்பா அப்பா வருவானாய்? வந்தானே யோகிதாசன். சிவமே 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 அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. லோகிதாசா, உன பெற்றெடுத்த தாய் தந்தையிட்ட பெயர் உனக்கு லோகிதாசன். ஆமாம் சுவாமி. தேவரெல்லாம் மீண்டும் கூடி உயிர்ப்பித்தபடியினால் இதோ இன்று முதல் உனது நாமதேயம் தேவதாசன். தேவதாசன். தேவதாசா, நீயே இது கொண்டு அயோத்தி மாநகரின் இளவரசன். பிடிச்ச சனி என்ன உள்ள ஹரிச்சந்திரா, பேசுறாடி. நீ நல்லவன், நீ உத்தமன், உண்மை. நான் தான் இது நான் நடத்திய நாடகம். ஏன் தெரிகிறதா? பேரும் புகழும் உங்கபடி செய்ய வேண்டாம் என்று எண்ணத்தோடு செய்தேன். நாடு நகர் உப்பு சட்டி வரவோடு அனைத்து பறித்தேன். அப்போதும் சத்தியத்தை மீறாமல் சத்தியத்தை காத்தவனே, போய் சொல்லாதவனே, உம்மை பார்த்து இந்த உலக மக்கள் திறந்த வேண்டும் என்பதை நடத்திய நாடு. இருந்தாலும் என்னத்தான் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் நான் தோற்று நினைக்கின்றையா? அனைத்திலும் நானே தோற்று விட்டேன். நல்லவனே, உத்தமனே, அடியேனை மன்னித்திடுப்பா. அன்று தேவதனை விட்டேனே சபதம். என் நன்றி வந்தார்க்கு உய்வில்லா உய்வில்லை, செய் நன்றி கொண்டவனுக்கு என்ன என் தந்தைக்கு சொத்து ஹரிச்சந்திரா, இருந்தாலும் அந்த தேவ சபதம் எடுத்து வாடி வந்தேன். உன் இடத்தில் எப்படியாவது ஒரு பொய் வாங்கி விடுவேன். நான் தோற்று விட்டேன். அந்த பொய் வாங்கவில்லை என்றால்
தேவையில்லை. போட்டு ஐயா பின்னுங்க. இருமா. கவர்னர் நம்ம பேசுறது அனைத்து நான் தோற்றுவிட்டேன். இப்போ இது அன்று மது கொடுத்து வந்து நான் நடந்து ஜெயித்து வருகிறேன். இல்ல இன்னும் பேசிட்டா தப்பு கிடையாது. பேசிட்டா போறேன். ஐயனே, உன்னை காண நான் என்ன புண்ணியம் செய்தோம். இங்க திரும்பிக்கிறியா? என்ன செய்வது? சரி, யாரும் காண போனாது. அடிக்கடா போய் வளர்ந்து போ. வரம்பா உன்னை போல் திருவம்பட்டு கிராமத்தில் நீண்ட நாள் நல்ல பெயரோடு வாழ்ந்தவர் சக்கரை கவுண்டர் அண்ணன் அவர மாபெரும் திருவம்பட்டு கிராமத்தில் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சக்கரை கவுண்டர் அவருடைய உடன்பிறப்பாகிய அண்ணன் ஆறுமுக கவுண்டர் அவர்கள் சாவாக சாரூப சாவிவ சாய்ச்சிமினும் 4ஆம் பதவி ஆன மோட்சத்திடையே அப்படியே வழிவகை செய்தேன். சுகம் பெறுவாயாக. சிவகி ஜெயமாஜயம் இன்னும் சிவகி ஜெயமாஜயம் இன்னும் காலம் சென்னை அன்பு தந்தையார் திருவாளர் ஆறுமுக கவுண்டர் அந்த குடும்பத்தில் ஒன்றாக சேர்ந்து இதோ வஸ்திராதானத்தையும் சொர்ணத்துக்கு நிகர சொர்ண 101 கொடுத்துள்ளார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அந்த குடும்பங்கள் இனி முதற்கொண்டு ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் புடசுந்து இவ்வளவு சவிக்கம் பெற்று சுகசேமத்தோடு வாழ எல்லாம் வல்ல இறைவன் வழி செய்ய வேண்டும். கிருஷ்ணா உன் பாதமர்ப்பணம். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம் அடுத்த கலவை கூட்டுரோடு கிராமம் எங்கள் முத்துமாரியம்மன் நாடகம் என்ற வழங்கி சம்பூர்ண ஹரிச்சந்திரா இந்த நாடகம்
இந்த அளவிலே முடிவு அமைதியாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் மண்டலத்தின் சார்பாக நன்றி வணக்கம். குற்றம் குறை இருந்தாலும் மன்னிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம்.